நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை அடுத்த சீசனுக்கு தேவையான உரம் தயாரிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்துல இருந்து நம்மளே உரம் தயாரிச்சுக்கிட்டோம்னா அடுத்த சீசனுக்கு தேவையான உர செலவுல இருந்து நம்ம பாதியை குறைக்க முடியும். அப்படி என்ன உரம் தயாரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்ம மாடி தோட்டத்துக்கு தொழு உரம் பயன்படுத்துவோம் அல்லது மண்புழு உரம் பயன்படுத்துவோம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விலையும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இந்த மாதிரி இயற்கை உரங்களுக்காக நம்ம செலவிடுற தொகையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காகவும் நல்ல சத்தான உரங்களை நம்ம மாடி தோட்டத்திலேயே நம்ம தயாரிக்கிறதுக்காகவும் ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரமா மட்டும் பயன்படலை, நமக்கு பூச்சி விரட்டியாகவும் நமக்கு பயன்படுது. இது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை மக்கு உரம். இந்த இலை மக்கு உரத்தை நம்ம முன்னோர்கள் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வேலை அதிகமாக இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற காரணத்தால இப்போ இந்த மாதிரி இலைமக்கு உரங்கள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி இலைமக்கு உரங்கள் நம்ம மாடி தோட்டத்திலேருந்து நம்ம தயாரிக்கலான்ட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கேன். இந்த இலைமக்கு உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த செடிகளையுமே தூக்கி எறியாம அந்த செடிகள் எல்லாமே நம்ம உரமாக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் டெமோ பண்ணி காமிக்க போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்னென்ன இலைகள்லாம் பயன்படுத்த போறேன் அப்படின்றத பாருங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே அறுவடை செஞ்ச சில செடிகளை நான் பறித்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில செடிகள் பார்த்தீங்கன்னா அறுவடைலாம் முடிஞ்சிருக்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன். இது எல்லாமே நம்ம மக்க வச்சு உரமாக்கலாம். இப்படி உரமாக்குறதால நமக்கு அடுத்த சீசனுக்கு தேவையான உர செலவை பாதியாக குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தரமான உரம் நம்மளே தயாரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் செடி பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏப்ரல் வரைக்கும் பூ பூத்தது. எப்படியும் இந்த செடியை இப்போ நம்ம கவாத்து பண்ண போகிறோம். இது கவாத்து பண்ணும்போது இந்த செடி எல்லாமே கட் பண்ணிட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் காய வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லி மரம், அரைநெல்லி மரத்தில் பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டு இருக்கு, மேலே காயெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கு. அடிப்பகுதியில் சில துளிர்கள்லாம் இருக்கு. இந்த துளிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் வெயில் படாததால இங்கே பார்த்தீங்கன்னா பூ பூக்காது, காயும் காய்க்காது. துளிர்கள் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும். அதனால இந்த கிளைகளையும் நம்ம கவாத்து பண்ணி நம்ம இலைமக்கு உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவரை செடி, இந்த அவரை செடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு அறுவடை கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தரையில தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மே மாசத்துல இது பார்த்தீங்கன்னா காய்க்காது, வெறும் துளிர்கள் மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கும். அதனால இதெல்லாமே கூட கவாத்து பண்ணி விட்டோம்னா நமக்கு செடிகள் அடுத்த சீசனுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எந்த செடிகளையும் நம்ம வேஸ்ட் ஆக்காம எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம உரமாக்க போறோம். இது மட்டும் இல்லாம நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த செடி கொடி வகைகள் இருந்தாலும் அதெல்லாமே நம்ம உரமாக்கலாம். அந்த இலைமக்கு உரத்தை எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த இலைகள் மட்டும் கிடையாது, உங்க வீட்டில் எந்த மரம் இருந்தாலும் சரி, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் உதிர்ந்த காய்ஞ்ச இலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ ஏதாவது இந்த சீசனில் கவாத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவாத்து பண்ண இலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அறுவடையெல்லாம் முடிஞ்சு செடிகளை தூக்கி போட போகிற இலைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நீங்கள் இலைமக்கு உரமாக பயன்படுத்தலாம். சில சமயம் இந்த வாழை மரம்லாம் இருந்தால் கூட வாழை மரத்தில் பல இலைகளை கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச இலைகளை கூட நம்ம கட் பண்ணி நம்ம இலைமக்கு உரத்தில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இலைமக்கு உரத்தை பயன்படுத்துறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது ஏன் இப்போ பயன்படுத்துறதில்ல, அது எப்படிலாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோட எண்ட்லேயே சொல்கிறேன். இப்போதைக்கு இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த தொட்டி இருக்கோ அதை தொட்டி எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொட்டி எடுத்துங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இலைமக்கு உரம் சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்த சீசனுக்கு தேவையான உரம் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5x2 ஸ்டாண்டே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டோ அல்லது பிளாஸ்டிக் பின்னு அல்லது நம்ம பெரிய டேங்க் மாதிரி ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எந்த தொட்டியும் இல்லாத பட்சத்தில் நம்ம சாதாரணமாக மாடியில் தரையிலே கூட இந்த இலைமக்கு உரத்தை தயாரிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி தொட்டியில் நம்ம சேகரித்தோம்னா கொஞ்சம் மக்கிறது ஈஸியாக மக்கும், சீக்கிரமாக மக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி எடுத்திருக்கேன். நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் கட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் காய வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் காய வைக்காமல் போட்டிங்கன்னா மக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். காய வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக மக்கி போயிடும். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டிங்கனாலும் சீக்கிரமாக மக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சேகரித்த இலைகள் எல்லாத்தையுமே பச்சையாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டோம்னா சீக்கிரமாக மக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே நறுக்கி போடுறேன். ஸோ வெட்டுக்கத்தி பயன்படுத்த அனுபவம் இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இது ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெட்டுக்கத்தி பயன்படுத்தும் போது அனுபவம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 4 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா ஈஸியாக எல்லா இலையும் காஞ்சு போயிடும். ஜஸ்ட் எடுத்து ஒரு தட்டினாலே இலையெல்லாம் உதிர்ந்துடும். அந்த இலையை மட்டும் சேகரித்து தொட்டியில் போட்டு மக்க வச்சிங்க. மீதி இருக்கக்கூடிய குச்சிகள் கூட வேஸ்ட் ஆகாது. அந்த குச்சிகள் எல்லாமே சேகரித்து எரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலையும் எடுத்து இதே தொட்டியில் நம்ம கலந்துடலாம். ஸோ சாம்பலும் சேர்க்கும்போது நமக்கு நிறைய பொட்டாசியம் சத்துக்களும் சேரும். இப்போ நம்ம தான் ஏப்ரல் லாஸ்ட்டில் இருக்கோம். ஏப்ரல் லாஸ்ட்டில் நம்ம போட்டோம்னா அடுத்தது மே, ஜூன், இந்த 2 மாதம் இருக்குது. நமக்கு சரியான முறையில் நம்ம இதை மக்க வச்சோம்னா இந்த 45 நாள் இது எல்லாமே மக்கி நமக்கு நல்லா உரமாயிரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல தொட்டியில் அடிப்பகுதியில் கொஞ்சம் நம்ம தோட்டத்து மண்ணே நீங்கள் போட்டுங்க, அல்லது தொழு உரம் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இலைகளை ஒவ்வொரு லேயராக நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஒரு லேயர் ஒரு 1 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து இலைகள், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்சம் அந்த இலைகள் மூடுற அளவுக்கு மண். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இலைகள் மட்டுமே இருந்ததுன்னா மக்கிறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இலைகள் மக்கிறதுக்கு நிறைய நுண்ணுயிர்களும் தேவைப்படும். அதுக்காக தான் நம்ம மண்ணை கலக்கிறோம். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம மண்ணிலையும் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அதனால தான் மண்ணையும் சேர்க்க சொல்கிறேன். மண்ணுக்கு பதிலாக தொழு உரம் வச்சிருந்தா தொழு உரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். தொழு உரம் இல்லாத பட்சத்தில் வெறும் மண் மட்டுமே போட்டால் போதும். நம்ம என்னதான் நம்ம இதை மக்க வைக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கொடுத்தாலும் அதுக்கு இந்த மண்ணும் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மண் மூட சொல்கிறேன். ஜஸ்ட் மண் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இலைகள் மூடுற அளவுக்கு இருந்தால் போதும். மறுபடியும் அதை மூடிட்டு அடுத்தடுத்த லேயர் ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி இலைகள் போட்டுக்கிட்டே வரணும். போட்டு முடிச்சு இந்த எவ்வளோ வரைக்கும் நீங்கள் குவிச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே குவிச்சிருங்க. அப்படி குவிச்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசி லேயர் எல்லாமே இலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே திருப்பி மண்ணை வச்சு மூடிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த டேங்க்ல எந்த அளவுக்கு நீங்கள் லேயராக நீங்கள் போட்டு ஃபில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கடைசி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மண் போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலே வெயில் படாமல் இருக்கணும். வெயில் படாமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் நம்ம வீட்டில் கோணி சாக்கு அல்லது பழைய பெட்ஷீட்டு அல்லது கிரீன் ஷர்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலே மூடி வச்சிடலாம். ஸோ இது மூடி வச்சிட்டா மட்டும் போதுமா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைமக்கு உரம் தயாராகிருமா அப்படின்னா கண்டிப்பாக தயாராகிறதுக்கு லேட் ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சீக்கிரம் மக்கிறதுக்கு இதுக்கு நிறைய மைக்ரோப்ஸ் வேணும், நிறைய நுண்ணுயிர்கள் வேணும். அது மண்ணில் ஓரளவுக்கு இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட WDC இருக்கு. உங்கள்கிட்ட WDC இருந்ததுன்னா WDC பயன்படுத்துங்க. ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. இப்போ தெளிச்சு விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மேலே இருந்து மெதுவாக ஈரம் இறங்கி கீழே போயிட்டு சீக்கிரமாக மக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா WDC மட்டும் தான் பயன்படுத்தணுமா, வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா நீங்கள் இந்த மக்கறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பயன்படுத்தலாம். நிறைய மெத்தட் சொல்கிறேன். இது எல்லாமே ஒன்று இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ WDC இல்லைன்னா இன்னும் அடுத்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர், நம்ம வீட்டில் பழைய தயிர் மோர் ஏதாவது மீதம் இருந்ததுன்னா அதை நல்லா தண்ணியில் கலந்து அதையும் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். தயிர் மோர்லையும் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிர்களை பெருக்கி இதை வந்து மக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மாட்டு சாணம் கிடைச்சதுன்னா மாட்டு சாணத்தை கரைச்சி இது மேலே ஊற்றி விடலாம். அப்படி ஊற்றி விட்டாலும் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இது மக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் டீகம்போசிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிடைக்குது. இந்த டீகம்போசிங் பவுடர் எடுத்து மேலே தூவி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணும் தூவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா போதும். இதில் இருக்கக்கூடிய இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் நிறைய இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய இலைகள்லாம் மக்க வச்சு 45 நாள்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மக்கின உரமாக மாற்றிடும். 45 நாள்லேயே நம்ம கண்டிப்பாக எடுத்துடணுமா அப்படின்னா 45 நாள்லேயே கண்டிப்பாக எடுக்க வேணாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் நாற்று விடுறதுக்கு ஜூனில் நாற்று விட்டோம்னா ஜூலைல எடுத்து நடவு செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு 75 நாள் கிட்டத்தட்ட டைம் இருக்குது. ஸோ 45 நாள்ன்றது 75 நாள் வரைக்கும் அதிகமானாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை ஃபில்டர் பண்ணோம்னா ஏற்கனவே மக்கின இலைகள்லாம் தனியாக போயிடும். மக்காத சில குச்சிகள் இந்த மாதிரிலாம் தனியாக இருக்கும். அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய மக்கட உரத்தை எல்லாமே நம்ம நார்மலாக மண் கலவை தயாரிக்கும் போது அதில் கலந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம எல்லா செடிகளுமே இயற்கையாக தான் வளர்த்துட்டு இருக்கோம். அப்படி இயற்கையாக வளர்க்குற செடிகளில் கண்டிப்பாக வெளியில் கிடைக்கக்கூடிய உரங்களோட நல்ல சத்தான உரமாக நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம காய்கறி கம்போஸ்ட் மாதிரியே இதுவும் நம்ம கம்போஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு 2 மாசத்துல நான் பயன்படுத்த போகிறதில்ல, 6 மாதம் கழிச்சு பயன்படுத்தலாமா, 1 வருஷம் கழிச்சு பயன்படுத்தலாமான்னா அப்பவும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த அளவுக்கு டிலே பண்ணி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மக்கி அது நல்ல ஒரு சத்தான உரமாக மாறி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், முன்னோர்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க தாத்தாலாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா நிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மரம் செடி கொடிகள் இருக்கும். என்னென்ன மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும், புங்க மரம் இருக்கும், வெப்பால மரம் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எருக்கன் செடி இருக்கும், சீத்தா மரம் இருக்கும், நொச்சி மரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தை சுற்றி நட்டு வச்சிருப்பாங்க. நெல் பயிரிடும் போது அதை சாடை கலக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகளை தான் கட் பண்ணி போடுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கூட சேர்ந்து நிறைய கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடிகள் இருக்க இலைகளெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சின்ன சின்ன பிசராக நறுக்கி அதை வந்து நம்ம சாடும் போது சாடையில் நம்ம வயலில் போட்டு மாடு வச்சு உழுது அதை வந்து நல்லா மெதிச்சு மக்க வச்சுருவாங்க. 1 மாதத்துக்கு மேலே அதெல்லாம் மக்கும். அதுக்கப்புறம் தனியாக நாற்று மட்டும் ஒரு சைடில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நாற்றுகளை இந்த காலநிலையில் நடவு செய்வாங்க.
ஸோ இந்த மாதிரி இலைமக்கு உரத்தை தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் உழுவதற்கான மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சாச்சு, எல்லாமே டிராக்டர் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இலைகள்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு தேவையான நேரமும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றதால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி வந்தாச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிஏபி வாங்குறாங்க, டிஏபியை தூவிட்டு அடுத்த நாளே வந்து நெல் பயிர் நட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இயற்கை விவசாயமும் நம்ம முன்னோர்களுடைய பண்பாடும் அழிஞ்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இலைமக்கு உரத்தெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி இலைமக்கு உரத்தை பயன்படுத்துறதால என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தன்மையுடையது. கசப்பு தன்மையுடையது, ஒடிச்சா பால் வரக்கூடியது, அதே மாதிரி ஒடிச்சா ஸ்மெல் வரக்கூடியது. இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரமா மட்டும் பயன்படலை, நமக்கு பூச்சி விரட்டியாகவும் நமக்கு பயன்படுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்திலேயாவது இயற்கை விவசாயம் பண்ணுவோம். இந்த மாதிரி இலைகளை நம்ம மாடி தோட்டத்திலேருந்து வரக்கூடிய எந்த செடி கொடி இலைகள், அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய உதிரக்கூடிய இலைகள், இது எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம அது எல்லாத்தையும் உரமாக மாற்றணும் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு நம்ம இயற்கை உரம் வாங்குறதுக்கு தேவையான செலவில் பாதி அளவு கண்டிப்பாக குறைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மக்க வச்சிருக்கேன். அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எந்த அளவுக்கு மக்கி இருக்குது, அதை எப்படி உரமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக இப்போ சீசன் முடியும் போது எந்த செடிகள் தூக்கி போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் இலைமக்கு உரமாக தயாரிச்சிக்கலாம். இதை வந்து இந்த சீசனில் மட்டும் தான் தயாரிக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம மாடி தோட்டத்தில் எப்பெல்லாம் நம்ம செடிகள் எடுக்கிறோமோ அப்பெல்லாமே இந்த மாதிரி தனியாக ஒரு தொட்டியை வச்சுட்டு அதில் இந்த மாதிரி இலைகள்லாம் நம்ம கட் பண்ணி போட்டு உரமாக்கணும்னா கண்டிப்பாக நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரத்தை நம்மளே தயாரிச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம கிச்சன் வேஸ்ட்லாம் வந்து கம்போஸ்ட் பண்ணி நம்ம உரமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் கூடிய இலை செடி கொடிகள்லாம் கட் பண்ணி போட்டு அதையும் உரமாக்கி பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வெளியே உரம் வாங்க வேண்டிய வேலையே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.